Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பிபிஎலோட 23வது மேட்ச். சோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ லாஸ்ட் மேட்ச் பத்தி லைட்டா ஒரு சின்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் சாம்ஸ் ஸோ அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு பயங்கரமான இன்ஜுரி. ஸோ ரெண்டு பேரும் அதாவது கார்ட்ரைட் அண்ட் டேனியல் சாம்ஸ் ரெண்டு பேரும் கேட்ச் பிடிக்க வந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க. ஸோ அதுல ரெண்டு பேருமே சீரியஸ் இன்ஜுரி ஆகி ரெண்டு பேருமே வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலா வெளியே பெஞ்சில் இருந்தக்கூடிய ரெண்டு பிளேயர் கன்கஷனா ரெண்டு பிளேயரை ரைட் ஹேண்டர்ஸை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கூப்பர் கோனோலிக்கு பந்து போட வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஸோ ஒரு பந்து போட வாய்ப்பு கம்மியா தான் இருந்தது. ஆனால் இந்த கன்கஷனா வந்த ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆர்டரும் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய கார்ட்ரைட் வந்து என்ன பண்ணிட்டாரு, வெளியே போயிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக ஓப்பனர் மாறிட்டாங்க. தென் ஒன் டவுன்ல ரூதர்ஃபோர்ட வச்சிருந்தப்போ இப்போ வந்து கன்கஸ்னா பிளேஸ் ஆலிவுட் டேவிஸ் இவங்க எல்லாம் உள்ள வர்றது காரணத்தால அவர் வந்து அவரோட மிடில் ஆர்டர் பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த கேட்ச் பிடிக்க போய் ரெண்டு பேரும் நேருக்கு நேரா மோதிக்கிட்டாங்க இல்லைங்களா, அது கேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா கூப்பர் கோனலி. ஸோ இப்படி எல்லாமே ஆப்போசிட்டாவே முடிஞ்சிருச்சு லாஸ்ட் மேட்ச் நம்மளோட ப்ரிவியூல. மற்றபடி மீதி எல்லாமே ஓகே தான். மற்றபடி மற்ற ஆப்ஷன்ஸ் அந்த நம்ம கிறிஸ் கிரீன் சொன்ன ஆப்ஷன் இப்படிங்கிறது எல்லாமே கரெக்டா இருந்தது. அந்த கூப்பர் கோனோலி இது மட்டும் அந்த ஒரு கேட்ச், இந்த கேட்ச் பிடிக்க போய் டேனியல் சாம்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு நடந்த ஒரு மோதல். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாவே மேட்ச் மாறிடுச்சு. கன்கஷன் பிளேயர்ஸ் முதற்கொண்டு உள்ள கொண்டு வந்து டோட்டலாவே டீம் வந்து அன்ஃபேர் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப ஒரு இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி பிளேயிங் 11 அபிஷியல் லைனப்ஸ் வச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் மாறுறப்போ டோட்டலாவே ஒரு ஃபீல் ஆயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு மேட்ச் தான் எனக்கு ரொம்பவே உண்மையிலேயே அது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு. பட் அது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை வச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்காக இருக்கிறத தாண்டி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நோக்கி மூவ் ஆன் ஆகிறது தான் விஷயம். ஸோ அதுக்காக தான் அடுத்த மேட்ச் நம்ம இன்னும் நம்ம நல்லா டெப்தா கொடுப்போம். ஸோ அதுல இருந்து நம்ம எந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றுலையுமே நமக்கு வந்து ஒவ்வொரு பாடம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்தா என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து அதை சரி பண்ணிக்க போறோம். சரி, ஓகே. இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல எக்ஸல்11 ஆப்ல நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஃப்ரீயா அவங்க கிவ்வே வந்து கொடுக்க போறாங்க. 10,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்வே. அது மட்டும் கிடையாது, 70,000 ரூபாய்க்கான ஒரு மெகா கான்டெஸ்டும் அவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ இதுல நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ணாம ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி அந்த என்ட்ரி ஃபீஸ் 0 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸுக்கு கூட நீங்க பிளே பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். மெகா கான்டெஸ்டும் 70,000 ரூபாய்க்கான மெகா கான்டெஸ்டும் அதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 4th ஜனவரி 2025 மேட்சை பொறுத்த வரைக்கும் 1:45 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்ன்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மெல்போர்னோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க முதல் 6 ஓவர் ரொம்ப 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 குரூஷியலுங்க. ஃபாஸ்ட் போலருக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்பான்ச்சி பவுன்சஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ ஒரு அன்ஈவனான ஒரு பவுன்சஸ் இங்க கொடுக்கும். நல்ல ஸ்விங்கோட போல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு இங்க முதல் 6 ஓவர் ரொம்ப 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 குரூஷியலாக இருக்கும். ஸோ லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் என்ன ஆகும், மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு 165ல இருந்து ஒரு 175 ரன்ஸ் வரைக்குமே இங்க அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். தென் மிடில் ஓவர்ஸ் மீன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இந்த பர்டிகுலர் வினவை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க சேஸ் பண்ற டீம் தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. 71 மேட்ச் இங்க வந்து டொமஸ்டிக் லெவல்ல நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 30 மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 40 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு
20% அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ 158ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருந்திருக்கு இந்த 71 மேட்ச்ல. தென் இப்போ கடைசியா நடந்த ஒரு 5 T20ல வந்து பாத்தீங்கன்னா 145ங்கிறது தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அந்த முதல் 6 ஓவர் இந்த குரூஷியல் சொன்ன இல்லைங்களா, அதுல டாப் ஆர்டர்ல 2-3 விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்துருது. அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா அப்படியே வந்து டோட்டல் வந்து இன்னும் ஒரு 150 அப்படிங்கிறதே கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த முதல் 6 ஓவரை பேட்ஸ்மேன்ஸ் ஒரு மாதிரி கணிச்சுக்கிட்டு அந்த ஒரு முதல் 4 ஓவர் பவர் பிளே 24 பாலுக்கு 24 ரன் வந்தா போதும், இல்லை அதுக்கு கம்மியாவே வந்தா போதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டாங்கன்னா அந்த 7-8 ஓவருக்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 165 to 170 ரன்ஸ் வரைக்குமே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆடினாங்கன்னா ஏர்லியராகவே 2-3 விக்கெட்ஸ் கூட ஈஸியா அங்க விழுந்துருது. இங்க 53 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த 5 T20ல 53 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதுல 29 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 24 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 13-14 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் டர்ன் இருக்கு, பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச்சு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெனுல வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம அந்த 13-14 ஓவருக்கு அப்புறம் அந்த 16 ஓவருக்குள்ள பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஸ்பின்னர்ஸ்க்கு இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட அவங்கள ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆடம் ஜாம்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ அவர்லாம் இந்த விண்டோல ரொம்பவே மோர் எஃபெக்டிவா வந்து இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பவுல் பண்ணக்கூடியவங்கள ஸ்பின்னர்ஸ்ல அவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ரொம்பவே ஒரு எஃபெக்டிவா வந்து இருப்பாங்க இந்த வெனுல. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 முறை நேர் மோதி இருக்காங்க. அதுல 2 டீமே தலா 5 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. நான் தான் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க, 2 டீமே ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்காங்க கடைசி 5 வருஷத்துல. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 ஜாக் பர்சர் நெட்குக், அடுத்ததா ஜே பிரவுன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா டிம் சேஃபிட், அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர். அடுத்ததா ஜேக்கப் பேத்தல், லாரி இவான்ஸ், மெக்கன்சி ஆர்பி, வில் சதர்லேண்ட், குரீந்தர் சந்து. ஸோ குரீந்தர் சந்து ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவர் டைரக்டாவே பிளேயிங்குள்ள வராரு. அடுத்தது ஆடம் ஜாம்பா, கேன் ரிச்சர்ட்சன் அண்ட் டாம் ரோஜர்ஸ். ஸோ இது வந்து ரெனகட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டாம் ரோஜர்ஸ் அண்ட் பென் டக்கர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்தது சாம் ஹார்பர் விக்கெட் கீப்பர், டேன் லாரன்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஹில்டன் கார்ட்ரைட், மார்க் ஸ்டிகிட்டி, உஸ்மா மீர், ஜோயல் பேரிஸ் அண்ட் பீட்டர் சிடில். ஸோ இது வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பீட்டர் சிடில், ஜோயல் பேரிஸ், உஸ்மா மீர் அண்ட் மார்க் ஸ்டிகிட்டி 4 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க. தென் 5th bowling ஆப்ஷன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச் கூட 4 ஓவர் போல் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் 4 ஓவருமே போல் பண்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ஒரு மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 3 ஓவர் வரைக்குமே அவர் போல் பண்ணிடுவார். தென் டேன் லாரன்ஸ்க்கு ஒரு 2 ஓவராது கொடுப்பாங்க. இப்ப கிளென் மேக்ஸ்வெல் ஓவர் போடுவார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இருந்துமே டேன் லாரன்ஸ்க்கு தான் ஓவர் கொடுத்தாங்க. அவரும் அதுலயும் ஒரு விக்கெட் எடுத்தார். லாஸ்ட் மேட்ச் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவர் விளையாடிட்டு இருக்கக்கூடிய டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லயும் சரி, அந்த இங்கிலீஷ் T20 பிளாஸ்ட் எல்லாம் விளையாடுறாரு இல்லைங்களா, அந்த 100 மென்ஸ். ஸோ எல்லாத்துலயுமே அவர் ஓவர் போடுவார். ஓவர் போட்டு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான் அவர். குவாலிட்டியான ஒரு பார்ட் டைம் ஒரு ஸ்பின்னரும் கூட. பேட்டிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய லாஸ்ட் மேட்ச் வந்த உடனே 60+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்டும் அவர் எடுத்திருந்தாரு. ஸோ அவருக்கு தான் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. அப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 3 ஓவர், 5 ஓவர் வந்து இந்த 2 பேருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 15 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஸ்டிகிட்டி அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிடுவாரு. தென் பீட்டர் சிடில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. தென் ஜோயல் பேரிஸ் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர், உஸ்மா மீர் அவரோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து டீமை வந்து கொண்டு போவாங்க. லைக் இதுல வந்து டேன் லாரிஸ் மினிமம் 2 ஓவர் அவர் பவுல் பண்ணிடுவாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மினிமம் 3 ஓவர், மேக்சிமம் அவரோட ஃபுல் கோட்டாவை கூட பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் பவுலிங்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல டெத் ஓவர்ஸ்ல யார் பவுல் பண்ணுவா அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பீட்டர் சிடில், தென் மார்க் ஸ்டிகிட்டி இந்த 3 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. குறிப்பா அந்த 20வது ஓவர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கூட பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஓவர்ஸ் வந்து கொடுக்குறப்போ அந்த பவர் சோச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எப்ப எடுக்க போறாங்கிறத பொறுத்து தான் யார் டெத் ஓவர்ல பவுல் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 13வது ஓவர்ல வந்து எடுக்க போறாங்க பவர் சோச் அப்படின்னா 14, 15 அந்த 2 ஓவருமே அந்த டீமோட மெயின் பவுலர்ஸ் ஆன
மார்க் ஸ்டீக்கெட்டிக்கு பவர் பிளேல 2 ஓவர் கொடுத்துருவாங்க, பீட்டர் சிடிலுக்கு பவர் பிளேல 2 ஓவர் கொடுத்துருவாங்க. மீதி ஓவர்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அப்ப அந்த 13வது ஓவருக்கு அப்புறம் பவர் ஸ்விட்ச் எடுக்கிறாங்கன்னா 13, 14 இந்த 2 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் சிடில் அண்ட் மார்க் ஸ்டீக்கெட்டி 2 பேர் போல் பண்ணிடுவாங்க. அவங்களோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடும். மீதி அவங்களுக்கு ஒரு ஓவர் தான் இருக்கு. அப்போ அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவங்க போல் பண்ண வரும்போது அதிகப்படியான ஓவர்ஸ் யாருக்கு கிடைக்கும்னா மீதி 2 ஓவர் வச்சிருக்கக்கூடிய மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வர்றதுனாலதான் அந்த டெத் ஓவர்ல எப்பவுமே ப்ராப்பரா போல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் போலர்ஸ் இவங்க போல் பண்றது. இந்த பவர் சோர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. டெத் ஓவர்ல மஸ்டா போல் பண்ணக்கூடிய அந்த கேன் ரிச்சர்ட்சனா இருக்கட்டும், ஆண்ட்ரூ டையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயுமே ஒரு குவாலிட்டியான டெத் ஓவர் போலர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த 20வது ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே இப்போ ரீசென்ட் டைம்ஸ் அவங்க வந்து பவுல் பண்றதே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் அந்த பவர் சோர்ஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து அமைஞ்சிருது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் இந்த டெத் ஓவர்ல பர்டிகுலர் இந்த 19 அந்த 20 அந்த 2 ஓவர் ஏதாவது ஒரு ஓவர் வந்து போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த காம்பினேஷனோட அவங்க போனாங்க அப்படின்னா. ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸோட டவுன் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே வந்துச்சு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாம் ஹார்பர் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் 1 டவுன் வந்தாரு. இந்த மேட்ச் அவர் 1 டவுனே வருவாரா அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. டாப் ஆர்டர்ல கூடிய 2 பேருமே 6 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னாவே சாம் ஹார்பரோட டவுன் ஹில்டன் கார்ட்ரைட்டுக்கு கீழே வந்துடும். அந்த மாதிரி காம்பினேஷன்ல மாறிடும். முதல் ஓவர் அது 2வது ஓவர்ல ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துருது, அல்லது பவர் பிளேக்குள்ள முதல் 4 ஓவருக்குள்ள ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா தான் சாம் ஹார்பரை டாப் ஆர்டர்ல ஆட வைப்பாங்க. இல்லைன்னா அவரோட டவுன் ஸ்டீக்கெட்டிக்கு முன்னாடி ஹில்டன் கார்ட்ரைட்டுக்கு பேக்ல தான் வரும். முதல் 6 ஓவர் வரைக்கும் டாப் ஆர்டர்ல கூட 2 பேருமே ஆடிடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆடிட்டாங்க அப்படின்னா அதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ண டேன் லாரன்ஸ், மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹில்டன் கார்ட்ரைட்னு இதுதான் அவங்களோட லைன் அப்ஸா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாம் ரோஜர்ஸோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இந்த சீசன்ல ஒரு ஆடின வரைக்கும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. பென் டக்கட்டும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் டு ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் டக் அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாண்டப்பதான் டக் அவுட் ஆனாரு. மீதி நடுவில் விளையாண்ட 2 மேட்சுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அப்ப பென் டக்கட் இருந்து இந்த மேட்ச் வந்து நம்ம ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறப்போ டாம் ரோஜர்ஸ் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாருன்னா சாம் ஹார்பர் கண்டிப்பா டாப் ஆர்டர்ல வந்துருவாரு. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் தான். ஸோ அப்ப சாம் ஹார்பர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா பேட்டிங்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியா இருக்கட்டும், ஒரு லாங் இன்னிங்ஸை கொண்டு போற அளவுக்குமான ஒரு கேப்பபிலிட்டி அவருக்கு இல்ல. பட் பேட்டிங்ல 20 ரன் அவர் அடிப்பாருங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஒவ்வொரு விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் வரக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு சொல்லக்கூடிய சேம் அதே பேட்டர்ன் தான். 20 ரன் அடிப்பாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் சாலிடா அவர் வந்துருவாரு. கொஞ்சம் லோ பர்சன்டேஜா இருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல சேஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் லோ பர்சன்டேஜா இருக்காரு. ஒரு டிஃபரன்சியல் பிக் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா டாம் ரோஜர்ஸ் விக்கெட்டை விட்டுருவாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஹார்பரை ட்ரை பண்ணுங்க. இல்ல டாப் ஆர்டர் 2 பேருமே 6 வரைக்கும் ஆடிடுவாங்கன்னா ஹார்பரோட டவுன் கண்டிப்பா கீழே தான். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாரன்ஸ் 2 ஓவர் போல் பண்ண போறாரு. ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும். தென் பேட்டிங்லயுமே அவர் வரக்கூடிய டவுன் ஒரு குவாலிட்டியான டவுன். ஸோ பேட்டிங்ல வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாரான ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார், போதுமானது. 20 ரன்னுக்கு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்ப 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4, ஒரு லாங்ல கேட்ச் ஃபீல்டிங்க்கு வந்து நிக்க போறாரு, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு வந்துடும். ஸோ 60 to 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமா அவர் வந்து இருக்காரு. இப்ப கிளைன் மேக்ஸ்வெலோட ஒரு ஆப்ஷன் தாங்க டோட்டலி ஒரு மாதிரி போய் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல வந்தா பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயர் நாக் ஆடுவாரு. இப்ப அவரோட டவுனும் கொஞ்சம் மிடிலுக்கு போயிடுது. ஏன்னா அவருக்கு முன்னாடியே ஸ்டோனிஸ் அனுப்பிச்சுட்டாங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ அது கொஞ்சம் ஒரு மைனஸா தெரியுது. தென் பவுலும் வந்து பண்ணாம இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைனஸா இருக்கு. ஆனா மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும் அவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கொடுத்து 4 ஓவருமே போட வச்சிருவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவர் போல் பண்ண போறாரா இல்லையாங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த டாஸுக்கு முன்னாடி அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது சைடு பிட்ச்ல அவர் பவுல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நான் கண்டிப்பா அதை நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஏதாவது பவுல் பண்றாரு அது மாதிரி எனக்கு ஏதாவது தெரிஞ்சது நான் பார்த்தேன் அப்படின்னா அதை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த சமயத்துல கண்டிப்பா வந்து அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அஸ் எ பிளேயரா மட்டும் உள்ள போட்டுக்கிறது தான் நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஏன்னா T20ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நமக்கு ரொம்ப அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பேட்டிங் செகண்ட் தான் மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல கொண்டு போங்க. அவர் பவுல் பண்ணல அப்படின்னா
பவுல் பண்ண போறாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் தான். அதை மட்டும் உங்களுக்கு நான் அந்த டாஸ் போறதுக்கு முன்னாடி நான் பாக்குறேன், லைவ் மேட்சஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். மேபி அவர் வந்து பவுல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை கண்டிப்பா சொல்லிடுறேன். நீங்க அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் போத் இன்னிங்ஸ்லையும் கொடுத்துக்கோங்க. பவுல் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செகண்ட் பேட் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷன் தான். 3 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த டீம்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா மேக்ஸ்வெல், பவுல் பண்ணல அப்படின்னா பவுல் பண்றாருன்னா போத் இன்னிங்ஸ்லுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்டோனிஸ் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். டேன் லாரன்ஸ் அவர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பென் டெக்கட் அவருடைய ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஒரு 30 ரன்னாவது அடிக்கணும், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மைனஸா இருக்குமோன்னு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் டாம் த ரோஜஸ் அண்ட் குரீந்தர் சந்து இந்த 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பர்வா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ எனக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. மற்றபடி ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் யாரும் இல்லை இந்த டீமுக்கு. ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், டாம் ரோஜர்ஸ் பென் டெக்கட் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் யாரும் இல்லை. பட் 2 பேருமே குரீந்தர் சந்துவா இருக்கட்டும், லைக் டி ரோஜர்ஸ், இந்த 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பர்டிகுலர்லி ரோஜர்ஸ் கரண்ட் ஃபார்ம் எல்லா மேட்சுமே 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல அவர் இருக்காரு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு மைனஸா தெரியுது. ஏன்னா ஒரு பவுலர் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரீந்தர் சந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாருனாவே கண்டிப்பா 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவார். இந்த 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு நம்ம பென் டெக்கட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25 ரன்ஸ் அடிக்கணும். அதையுமே வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஃபயரா ஆடி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறப்போ அது மட்டும் மைனஸா தெரியுது. இந்த பென் டெக்கட்டுக்கு மட்டும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா 50-50னா நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லை, ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா 10 டீம்லயுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு 2 டீம் 3 டீம்ல கொடுத்து அந்த மாதிரி காம்பினேஷன்ல கொண்டு போங்க. அந்த ஒரு ரீசனுக்காக சொல்றேன். பென் டெக்கட்டுக்கான ஒரு ஆப்ஷன் அதை மட்டும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போங்க. மற்றபடி ஹார்பர் விக்கெட் கீப்பர் டபுள் ஆப்ஷன்ஸ். ஸோ டாப்பர்ல ஏர்ல விக்கெட் விடுறப்போ இவர் வந்துருவாரு. பென் டெக்கட்டை விட சாம் ஹார்பருக்கு கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ அதிகம் இந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால. ஸோ நான் பர்சனலி ஹார்பருக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். பவுலிங்ல உஸ்மா மீர் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. ஸ்டீக்கெட்டி அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. டெத் ஓவர்ல ஸ்டீக்கெட்டி பவுல் பண்றதுனால போத் இன்னிங்ஸ்லுமே நான் இம்பார்ட்டன்ட் ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். தென் பேட்டிங்ல வந்தாலுமே ஒரு பவர் ஹிட் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ சப்போஸ் பேட்டிங்ல வந்தா கூட ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. வருவாரா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் வந்தாலும் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். பவுல் 4 ஓவர் பவுல் பண்றாரு. இன்சியலா பவர் பிளேலே ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. டெத் ஓவர்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஜோயல் பேஸ்ட் இருந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பீட்டர் செட்டில் இருந்தும் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். உஸ்மா மீர் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கான ஒரு பிளேயர்ஸ் தான் அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டீம்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ உஸ்மா மீர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலர்லி செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஏன்னா இவரை வந்து 16 ஓவருக்கு அப்புறம்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓவர் போட வைக்க மாட்டாங்க. ஸோ அது இவர் கொஞ்சம் ஒரு மைனஸ். 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றப்போ. செகண்டா பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிச்சு நியூட்ரலாவே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல உஸ்மா மீருக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் ரெனகட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்பர்சன் மெக்ரூக் அண்ட் ஜே பிரவுன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ். லாஸ்ட் மேட்ச் நம்ம இதை பத்தி தெளிவா சொல்லியிருந்தோம். 2 பேருமே ஒரு ஃபார்ம் அவுட்டான ஒரு பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பாலர் அக்ரெசிவ் இன்டென்ட்டோட போறோம் அப்படின்ட்டு நிறையவே அவசரப்பட்டு இருக்காங்க. ஏர்லியரா விக்கெட்டையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் ஒரு சூப்பரான ஒரு நாக்குங்க ஒரு 60 சம்திங் ரன்ஸ் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவரோட 15 ரன்ல இருக்கும் போதே ஒரு கேட்ச் வந்து அவருக்கு டிராப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய ஸ்கோரா அவர் கன்வெர்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப் யாருக்காவது ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க இல்லைங்களா. ஸோ டாப் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு ஜாக்பர்சன் மெக்ரூக் ஜே பிரவுன் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் ஸ்டீக்கெட்டி கிட்ட அவங்களோட விக்கெட்டை வந்து கொடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸ்டீக்கெட் நாட் ஓன்லி ஸ்டீக்கெட்டி, ஜோயல் பேரஸ்ங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேற இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ 2 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கும். அதுல எனக்கு தெரிஞ்சு பிரவுன் வந்து ஏர்லியரா அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜாக்பர்சன் மெக்ரூக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை அவர் பயன்படுத்துறதே இல்லை. அவரு இந்த கிறிஸ்லின் மாதிரிங்க. கிறிஸ்லினுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் அதே மாதிரி தான். பேட்டை வெரி ஃபர்ஸ்ட் பால் எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் எனக்கு என்னமோ தோணிக்கிட்டு இருக்கு இந்த மேட்ச் விட்டு ஒரு 30 ரன்ஸ் வருமோ, இவர் வந்து ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்குமோன்னு தோணிட்டு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நான் யோசிக்கல. அந்த ஃபேண்டசி டீம்ல அந்த ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ரீசன் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிடுறாரு. ஜஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் அடிச்சிட்டாவே போதும் பண்ணுங்க. ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வரதுக்கான வாய்ப்பு கொண்டு வந்துருவாரு. அது இந்த மேட்ச் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ஜாக்பர்சன் மெக்ரூக்கு நான் பர்சனலி
என்னோட கிராண்ட் லீக்ஸ்க்கு அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து அவர் நான் ஒரு 10 டீம் போறேன்னா ஒரு 7 டீம் வரைக்கும் கூட அவர் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். மல்டிபிள் டீம்ஸ்க்கு டீம் சேஃபிட் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. குறிப்பா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா பேட்டிங் வருவதற்கு முன்னாடி 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தென் பேட்டிங்ல வந்து மாடி ஒரு 20-25 ரன்ஸ் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடிடுறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ சொதப்பிட்டு தாங்க இருக்காரு, ஏர்லியரா அவுட் ஆயிடுறாரு. ஸோ செகண்டா பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஜேக்கப் பெத்தலை பத்தி லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல தெளிவா சொல்லியிருந்தேன். அவர் தான் 6th பவுலர், பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் அப்படின்ட்டு. இந்த மேட்சும் அதே தான், இவர் தான் 6th பவுலிங் ஆப்ஷன். இந்த மேட்சும் பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஆப்போனன்ட் டீம்ல நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், ஹார்பர், லாரன்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், கார்ட்ரைடன், ஸ்டீகெட்டி வரைக்குமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ டாப் ஆர்டர்ல முதல் பவர் பிளேல இவருக்கு ஓவர் கொடுக்க போறது இல்ல. ஜேக்கப் பெத்தலுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும் 7-8 ஓவருக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப 7-8 ஓவருக்கு அப்புறம் டாப்பர்ல அந்த 2 லெப்டிஸ் போயிட்டாங்கன்னா வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான். அப்ப ஜம்பாவும் பெத்தலும் பூந்து விளையாடுவாங்க. கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் ஆடம் ஜம்பா 4 ஓவர், ஜேக்கப் பெத்தல் மினிமம் 2 ஓவர், மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் கூட அவருக்கு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் வரைக்கும் அவருக்கு கொடுப்பாங்க. இங்க மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒண்ணு நடக்கும். சோ ஆடம் ஜம்பாவுக்கு இந்த 15 ஓவருக்கு அப்புறம் ஓவர் கொடுப்பாங்க டெத் ஓவர்ஸ்ல. சோ அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. ஜேக்கப் பெத்தலுக்கு 2 ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு விக்கெட். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு, இந்த மேட்ச் ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒண்ணு ஃபீல்டிங் பொசிஷன் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்குது. ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா 8 பாயிண்ட். சோ ஒரு விக்கெட்டுக்கு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், தென் ஒரு கேட்சுக்கு ஒரு 8 பாயிண்ட். இப்படி அமைஞ்சிருது. அவர் வரக்கூடிய டவுன் செகண்ட் டவுன்ல வந்து குயிக்கா ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிடறாருன்னா போதுமானது. ஒரு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப 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 டிஃபரன்ஷியல் பிக்காவும் அவர் இருப்பாரு. பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, ஓகே, இப்ப அவர் பவுல் பண்ண போறாருன்னா யாரோட ஓவர்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குரீந்தர் சந்து அவர் வந்து அவரோட 3 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. ஒண்ணு வில் சதர்லேண்ட் அவரோட 3 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். இந்த இவங்களோட அந்த 2 ஓவரை வந்து ஜேக்கப் பெத்தல் பவுல் பண்ணிடுவாரு. கேன் ரிச்சர்ட்சன் அவரோட 4 ஓவர், ரோஜர்ஸ் அவரோட 4 ஓவர். ஸோ இதுதான் வந்து இந்த டீமுக்கான பவுலிங்கான காம்பினேஷனா இருக்க போகுது. இப்போ 2 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஜேக்கப் பெத்தல், தென் பேட்டிங்ல வந்து 20 ரன்ஸ் அடிக்கக்கூடியவர், தென் ஃபீல்டிங் பொசிஷன் இதெல்லாம் சேர்த்து பாக்குறப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்னு கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து அவர் இருப்பாரு. இவான்ஸ் டாப் ஆர்டர்ல டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு மஸ்ட் ட்ரை. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவர் வந்து நிறைய முறை ஏர்லியர் தான் அவுட் இருக்கு. பட் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கடைசி பால் வரைக்கும் அவர் உள்ள நின்று மேட்சை கொண்டு போவாரு. அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள ஒரு பிளேயர் அவர். இவான்ஸுக்கு செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மெக்கன்சிஆர்வி ரொம்பவே கஷ்டப்படுறாரு, ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க தான் வாய்ப்பு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் வர்சஸ் மெக்ரூ, டீம் சேஃபிட் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜேக்கப் பெத்தல் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். இவான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட டீம்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங்ல ரோஜர்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஒரு குவாலிட்டி அங்க அவரோட ஹார்ட் லென்த்ல பவுல் பண்றாரு, நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்றாரு. பர்டிகுலர் இந்த பவர் சோஜில் அவர் பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே போதுமானது. தென் அந்த எக்கனாமிக்ல கொஞ்சம் பவுல் பண்ணிடுறாரு. அந்த எல்பிடபிள்யூ பவுல் கொஞ்சம் எடுத்து ஒரு 40-45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடுறாரு. கேன் ரிச்சர்ட்சன் தான் இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு புவர் சீசனா அவருக்கு அமைஞ்சிருச்சுங்க. டோட்டலி புவர் சீசனா அமைஞ்சிருச்சு இது வரைக்கும் நடந்த வரைக்கும். விக்கெட்ஸை எடுக்கல, ரொம்ப அவர் டெத் ஓவர் பவுலர்ங்கிறதே மறந்துட்டாரு போல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் சரியா அமையல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இந்த மேட்ச் பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண, ஏன்னா நான் மேட்ச் கேம் ரிச்சர்ட்சனை பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவர் செகண்டா பவுல் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் மெஜாரிட்டி மேட்சஸ் வந்துருச்சு. பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு ரெனகேட்ஸ் அப்படின்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ்ங்க. ஒரு கேன் ரிச்சர்ட்சன் வெறும் 20% பீப்புள் தான் பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே ஏத்துக்க முடியாம இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டெத் ஓவர் பவுலர். ஃபர்ஸ்ட் மட்டும் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரையா கொடுங்க. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அது எதனால சொல்றேன் அப்படின்னா, ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல், டேன் லாரன்ஸ், கார்ட்ரைட் இப்படி எல்லாமே பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். எல்லா பாலையுமே அடிச்சே திருவுங்கிற ஒரு முனைப்போடு இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு எகென்ஸ்டா கேன் ரிச்சர்ட்சன் மாதிரி ஒரு குவாலிட்டியான நக்கிள் பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் போடக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கேன் ரிச்சர்ட்சன் தான் ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருப்பாரு உங்களோட டீம்ஸ்ல. குரீந்தர் சந்துக்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்சே சொன்னேன் சதர்லாண்டை பத்தி.
சதர்லாண்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா உங்களோட டீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்டா போல் பண்றாருன்னா நீங்க 50-50 ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரிலாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நடந்தது. இப்பவும் அதே தான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மேபி ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. தென் பவுல் பேட்டிங் வரப்போ ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. இதுவே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸே இருக்குமானே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். தென் பேட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது வந்து ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வராது. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா நீங்க வில் சதர்லாண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆடம் ஜம்பா, கேன் ரிச்சர்ட்சன், ரோஜர்ஸ் இந்த 4 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. செகண்டா வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா ரோஜர்ஸ், ஆடம் ஜம்பா, குரிந்தர் சந்து இந்த காம்பினேஷன்ல கொண்டு போங்க. ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டபுள் ஆப்ஷன்ஸ் யார் யாரு? வில் சதர்லாண்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா உங்க டீமுக்கு மஸ்ட் ட்ரை. 3 ஓவர் போல் பண்ண போறாரு. பேட்டிங் வந்து ஒரு 10 ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. டிம் சேஃபர்ட் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. செகண்டா பேட் பண்றதுக்கு முன்னாடியே விக்கெட் கீப்பர் மூலியமா 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா செகண்டா பேட் பண்றப்போ அவரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இருக்கும். ஜேக்கப் பெத்தல் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். 2 ஓவர் போல் பண்ண போறாரு. ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான சான்சஸ், தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு, தென் பேட்டிங்ல வந்து ரன்ஸ். ஸோ ஓவராலா ஒரு பவர் பேக் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்டா இருப்பாரு. சாம் ஹார்பர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. டேன் லாரஸ் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணக்கூடிய ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மினிமம் 3 ஓவர் வந்து அவர் போல் பண்ணிடுறாரு. மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு, டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கு. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்ப இந்த 6 பேரும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருக்கு. லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக் ஜேக்கப் பெத்தல். லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணிருக்காரு. 3 ஓவர் சம்திங் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து பேட்டிங்ல ஆடியுமே அவர் நிறைய பேர் பிக் பண்ணல. ஜேக்கப் பெத்தல் ஐ திங்க் 30% தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச் உங்களோட டீம்ஸ்ல. சாம் ஹார்பர் 40% தான் இருக்காரு. விக்கெட் கீப்பர் பண்றாரு. டாப் தடலா வராரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் ரிச்சர்ட்சன் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா உங்க டீமுக்கு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் தான் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மார்க் ஸ்டிக்கிட்டி பவர் பிளேல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். தென் டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய பவுலர். அவரை பத்தி பெருசா தெரியலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அதனால ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு குவாலிட்டியான பவுலர். பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான பவுலர். மார்க் ஸ்டிக்கிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உஸ்மா மீர் செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட டீம்ஸ்ல லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ல இவங்க இருக்காங்க. ஸோ இதுல கேன் ரிச்சர்ட்சன் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா உஸ்மா மீர் செகண்டா போல் பண்ண போறாருன்னா உங்க டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மீதி இருக்கக்கூடிய 3 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாம் ஹார்பர், டிம் சேஃபர்ட், ஜேக்கப் பெத்தல், கிளென் மேக்ஸ்வெல். கிளென் மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும் அவர் போல் பண்ண போறாருங்கிற மாதிரி எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப மட்டும் அவரை ட்ரை பண்ணுங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். வில் சதர்லாண்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மார்க் ஸ்டிக்கிட்டி போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட். ஆடம் ஜம்பா போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். உஸ்மா மீர் செகண்டா போல் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 9 பேர் ஃபேண்டஸ் டீம்ல வர சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கன்னா அந்த காம்பினேஷன் வச்சு கூட ட்ரை பண்ணுங்க. ஒரு வர்த்தபிள் பிக்ஸா வந்து இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே வந்து சதர்லாண்டுக்கு தான் நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மேபி அதுக்கு வர்த்தபிளா இருப்பாரு. செகண்டா வந்து போல் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஒமிட் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்குமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா வந்து மார்க் ஸ்டிக்கிட்டி ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்ட் போல் பண்ணாலும் சரி அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்ல ஒரே ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. ஜேக்கப் பெத்தலுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து பாருங்க. ஒரு வர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. திடீர்னு ஒரு 40-50 ரன் அடிச்சிருவாரு. தென் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துருவாரு. ஒரு குவாலிட்டியான பிளேயர் அவரு. கேன் ரிச்சர்ட்சன் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது ஒரு 2 டீம்ல ஒரு வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அவர் எடுத்து கொடுப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்கு. சரி, இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.